ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிஆர் கிச்சன்ஸ். நான் உங்கள் ராஜா. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாஸ்தா. அது எப்படி செய்யறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு செய்முறை செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ இது தேவையானது ஒரு 2 சொம்பு தண்ணி இப்போ எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு 2 பேருக்கு செய்கிற மாதிரி தான் ஒரு 2 பேர். இது ஸ்ப்ரிங் டைப் பாஸ்தா. இந்த பாஸ்தாவில் சங்கு வேறு வேறு இதெல்லாம் மாடுலேஷன்லாம் இருக்குது. நான் இப்போ ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை இப்போ அதில் உள்ள நம்ம போடுறோம். போட்டாச்சா? போட்டுட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறோம்னா ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அப்படி திறந்தோம்னா பாஸ்தா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை என்னென்ன போடணுன்றதை நான் சொல்லி இப்போ நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து இதை வடிகட்டி எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ அதில் வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயமாக 2 நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கங்க. அதை போட்டுங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பீஸாக இருக்குங்க. அதை வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. அப்படியே லைட்டாக வதக்கிடுங்க. இதுதான் பன்னீர் ஆட் பண்ணிங்க. நல்லா கூடவே போட்டு ஃப்ரை பண்ணிங்க. கிரீன் சில்லி சும்மா லைட்டாக கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிங்க. கரெக்டுக்கு ஏற்றபடி ரெட் சில்லி தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கங்களா. இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் போடப்போம். சரிங்களா? அதை போட்டு இது பரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து சோயா சாஸ். அது லைட்டாக ஊற்றிங்க, நிறைய ஊற்றாதீங்க. இது வந்து நம்ம இப்போ மேலே வந்துட்டு ஒரிகானோ போடுறோம். சரிங்களா? கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக, நிறைய போடாதீங்க, காரமாயிடும். ஓகே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா. இப்போது உங்களுக்கு இந்த பாஸ்தா பிடிச்சிருக்கா? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒரு எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? கூடவே ஒரு ரெட் ஹார்ட் ஒன்று போடுங்க. சந்தோஷப்படுவோம். கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா மாதிரி இருக்கும் எங்களுக்கும். தேங்க்யூ.